அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க. அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் மாத பலன்கள், ஆண்டு பலன்கள் கணிக்கப்பட்டு வருதுங்க. அதே மாதிரி திதிகளில் முக்கியமாக சொல்லப்படுவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி. இந்த திதி நேரங்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தின தன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகள்லையுமே ஒரு விதமான தாக்கத்தை, மாற்றத்தை அதை ஏற்படுத்த அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அவர்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்த செயல் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. பொருளாதார வளம் கூடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடிவடைய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். பணவரவு நன்றாகவே இருக்குங்க. புதிய வாகனத்தையும் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் உறுதுணையாகவே இருப்பாங்க. ஆடம்பர பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கப்பெறுவீங்க. பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பாங்க. சம்பள உயர்வுக்கு தடை கிடையாது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பதவி உயர்வு உண்டுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெறும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதிலும் வந்து சேரும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்குங்க. பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகளும் வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு பெரிதளவில் உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்கு. இருப்பினும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்துல அனுகூலமாகவே இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க. வேலைக்கு செல்லும் பொழுது மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். தொழிலில் பொறுத்த வரைக்கும், அதாவது சுயதொழில் புரியக்கூடிய பெண்களில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க பெறுங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பண வரவால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படலாம். போட்டிகள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பணியாளர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த காலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க. சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் மூலமா பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி பணியாளர்கள் சிறப்பான பலன்களை பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தினரினுடைய நன்மதிப்பையும் பெறுவாங்க. உங்களால் குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபமான காலம், ஒரு சிறப்பான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சுயதொழில் மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வங்கி கடன் உதவி எளிதாக கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவி எளிதாகவே கிடைக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பொருளாதார பலம் மேம்பட்டு காணப்படும். எதிரிகளினுடைய இடையூறுகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவாங்க. பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காம செய்ய பாருங்க. அதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் உற்சாகம் குடிக்கொள்ளும். குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சி வெற்றி பெறுங்க. சகோதரிகளால் பொன் பொருள் சேரும். விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடும். பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீங்க. அதே மாதிரி சகோதரர்களால் ஆதாயம் உண்டாக பெறும். அதே போல சகோதர வகையிலையும் அலைச்சலும் செலவுகளுமே மிஞ்சும். கணவன் மனைவிக்கிடையே மாத பகுதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவர் அனுசரித்து போங்க. அதாவது ஜூலை மாதம் பிற்பகுதி 25ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவாங்க. பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோரிக்கைகள் அனைத்துமே எளிதில் நிறைவேறும். அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்கள் செய்து முடித்து அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெற முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகளிடத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிலையும் உடல்லையும் பார்க்கும் பொழுது புத்துணர்ச்சி மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. நல்ல வளர்ச்சி அனைத்து விஷயத்துலையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு தென்பட்டாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, இல்லை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுமான வரைக்கும் கவனத்தை செலுத்துங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா சாதகமாகவே பெரும்பாலும் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்குமே தவிர பெரும்பாலும் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது.